மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் வரும் 24ஆம் தேதி சசிகலா கொடுக்கும் விருந்திற்கு அழைப்பு வரவில்லை என்றும் அழைப்பு வந்தால் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் சின்னம் முடக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றார். அண்ணன் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கும் போது 11 எம்எல்ஏக்கள் தான் அப்ப ரெட்டலை சின்னம் முடக்கப்பட்டது. இப்ப கோர்ட்ல இருக்கு, சிவில் கோர்ட்ல வழக்கு இருக்கு. வழக்கு முடியும் தர ரெட்டலையை முடக்கணும்னு தேர்தல் கமிஷன் மனு கொடுத்து தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சா என்ன பண்ணுவீங்க? அது நடக்கலாம். அந்த சூழ்நிலை வரும்போது பாத்துக்கலாம். விசுவாசத்துக்கு என்ன ஒரு கட்சியினுடைய தொண்டன் எந்த நிலையிலிருந்து பாடுபடணுமோ அந்த நிலை தான் நான் பாடுபட்டினுடைய தலைவர் என்ற நிலையில் நான் இதுவரை எண்ணியது கூட கிடையாது. தெரிஞ்சுக்கங்க, எல்லா பதவியும் மாண்புமிகு அம்மா அவர்களாக பார்த்துத்தான், அண்ணன் போன்றவர்களால் பார்த்துத்தான் எனக்கு கொடுக்கப்பட்டதை ஒழிய நானாக குறுக்கு வழியில் சென்று எந்த பதவியும் நான் வாங்க. சசிகலா 24ஆம் தேதி கிரகப்பிரவேசம் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதுக்கு நமக்கு அழைப்பு வந்திருக்கா? அழைப்பு வந்தா நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு போறதுக்கு எப்படியாவது ஒரு சிக்கலான கேள்வி கேட்டு நீங்க எப்படியாவது மாற்ற வைக்க, அதான் உங்களுடைய நோக்கம். அழைப்பு வரவில்லை, அழைப்பு வந்தால் செல்லுவேன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.